அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மண்ணடியிலேருந்து பேசுகிறேன். என் பேர் பிலால். நான் வீட்டில் வந்து எல்லாருமே பசங்களுக்கு அவங்களே பொண்ணு பார்த்து அவங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நான் மார்க்க ரீதியாக, அதாவது இஸ்லாமில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, அதுதான் என்னோட கேள்வி. இஸ்லாத்தில் காதல் திருமணம் கூடுமா என்கிற கேள்வி இந்த சகோதரர் கேட்கிறார். இவ பெண்கள் திருமணம் சம்பந்தமான கேள்விகளை எடுத்துக்கொண்டு பதில் சொல்லி வருகிறோம். அதில் இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக கேட்கப்படுகிறது. அப்போ காதல் திருமணம் இஸ்லாத்தில் கூடுமா என்றால், இதை பொத்தாம் பொதுவாக இது பதில் சொல்கிற கேள்வி இல்லை. இது கொஞ்சம் விவரமாக தெளிவாக, ஏன்னா காதல்ங்கிறத மக்கள் ஒரு சைஸை வழங்கி வச்சுருக்கிறாங்க. அதனால் இதை சரியான முறையில் தெளிவான முறையில் அதை விளக்க வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. முதல்ல இந்த காதல்னா இப்போ என்ன சொல்கிறாங்க? காதல்னு சொன்னால் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை விரும்புகிறது, சாதாரணமான முறையில் ஒரு பெண்ணு ஒரு ஆணை விரும்பி நமக்குள்ளே திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற அளவில் அவர்கள் பேசிக்கொண்டு, திருமணத்துக்கு பிறகுதான் எல்லா விதமான நெருக்கமும் இருக்க வேண்டும், நம்ம திருமணத்திற்கு நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்வோம், முயற்சி பண்ணுவோம் என்கிற அளவில் ஒருத்தர் விரும்பினால் அது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பலாம், ஒரு பெண்ணு ஒரு ஆணை விரும்பலாம், விரும்பி தான் கல்யாணம் பண்ணணும். இதற்கான ஆதாரத்தை பின்னாடி சொல்கிறோம். அதே நேரத்தில் வந்து ஒருத்தன் ஒரு பெண்ணை விரும்புனா அவளை கல்யாணம் பண்ண முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். இவன் சரியில்லை என்பதற்காக குடும்பத்தார் வேணான்னு சொல்லுவாங்க. பலவிதமான பிரச்சனைகளுக்காக வேண்டி அவளுக்கு பிடிக்காம போய் வேணான்னு சொல்லிடுவா. அல்ல இவனே ஒருத்தி விரும்பிட்டு பிறகு வந்து அவள் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுவா. இந்த மாதிரி வந்த பிறகு உலகமே இடிஞ்சு தலையில் விழுந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த வெறிகொண்ட மாதிரியாக விரும்புகிறா பாருங்க, அதுக்கு பேர் காதல் கிடையாது, கிறுக்கு. அது காதல்னா விரும்புதுன்னா என்ன? விரும்புறது என்பதற்கு உலகத்தில் நம்ம ஒரு இலக்கணம் வச்சிருக்கிறோம். எதை விரும்பினாலும் என்ன விரும்புகிறோம்? கிடைச்சா அதை பயன்படுத்திக்கிறோம், கிடைக்கலையா வேற ஒன்றை பயன்படுத்திட்டு போயிடுவோம். அதான் விருப்பம் என்பது. இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு மாடலில் ஒரு ட்ரெஸ்ஸு வேணும், ஒரு கலரில் வேணும் என்று ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம், ஒரு சேலை வேணும்னு போகிறோம். நம்ம நினச்சி வந்த அந்த சேலை இல்லை என்பதற்காக வேண்டி பெருநாளைக்கு பழைய சேலை கட்டிட்டா இருப்போம். இல்லைன்னா வேற ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம போய் தேடின அளவில் உள்ள அந்த ட்ரெஸ்ஸு சட்டை கிடைக்கல, நம்ம வந்து இந்த கலரில் தேடி வந்தோம், இந்த துணியில் இந்த கலரில் இந்த கம்பெனியுடைய இதை நம்ம தேடி வந்தோம், அது வந்து இல்லைங்கிறான், எல்லா கடையிலையும் கேட்டு பார்த்தாலும் விற்று போச்சுங்கிறான். அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? நாளைக்கு பெருனா அப்போ என்ன செய்வோம்? இருக்கிறதுல சரி அது பணம் போயிட்டு வேற ஒன்று கொடு என்று வாங்கி கொண்டு வர்றது. இதான் விருப்பம் என்பது. விரும்புகிறோன்னா என்ன? அது எளிதாக கிடைத்தால் அதில் சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டியது. அது கிடைக்கல, இருக்குது, பஜாரில் இருக்குது, நம்மள்கிட்ட விலை ஏற்றி விட்டான், நம்ம ஒரு 2000 ரூபா கொண்டு போயிருக்கிறோம், 5000 ரூபாங்கிறான் ரேட்டு. இப்போ நம்மள்கிட்ட கைவசம் இல்லை, அந்த 5000 ரூபாய்க்கு வாங்குற சக்தியில் ஜாமான் பஜாரில் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யறது? வாங்கணும், அதைத்தான் வாங்குவேன், இல்லாட்டி சட்டை இல்லாமல் நான் என்ன செய்வேன்? வெறுமனோட திரி வேண்டாம் இருப்போம். அப்படி இருக்க மாட்டோம். சரி நம்மள்ட்ட உள்ள பட்ஜெட் சரி வரல, எல்லாத்துக்கும் விலை ஏற்றி விட்டாங்க, சரி அதுக்கு அந்த பட்ஜெட்டுக்கு அந்த மாதிரி ஒன்று தான் வாங்கிட்டு வர்றோம்ல. எதை விரும்பினாலும் இதுதான், விருப்பத்துக்கு அளவே தான். காதல்னு வெறி பிடிச்சி அலையிறத பேர் காதல் வச்சிருக்கிறாங்க. காதல்னா என்னன்னு கேட்டால் வெறி பிடிச்சி அலையணும், அது இல்லைன்னா செத்துடணும், மண்ணெண்ணெய் ஊற்றி செத்து போயிடணும். அல்லது அவளுக்கு பிடிக்கலன்ட்டான் வைங்க, அவளை மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விடணும். இவன் பிடிக்கலன்ட்டான்னு வைங்க, ஆளை வச்சு அடிக்கணும். அப்போ இதுக்கு பேர் காதல் நினைக்கிறான். காதல்னா விருப்பம்ங்கிறதுக்கு பொதுவான ஒரு அளவுகோல் இருக்கா இல்லையா? நம்ம ஒரு குறிப்பிட்ட உணவை விரும்பி சாப்பிடுவோம், அந்த உணவு வீட்டில் இல்லை, பசிக்கும், வேற ஒன்று சாப்பிடுவோமா இல்லையா? ரொம்ப விரும்பத்தக்கது ஒன்று இருக்கலாம், விரும்பத்தக்கது கிடைக்காம போயிடும், விற்று போயிடும், வீணாக போயிடும். பிரியாணி ஆக்கி வச்சுட்டாங்க, வீட்டுக்கு போனால் பிரியாணி கெட்டு போயிருக்கிறது, அதனுடைய துர்வாடையிலேருந்து வருகிறது. நம்ம என்ன செய்கிறோம்? பிரியாணி இல்லாட்டி ஒன்றும் திங்க மாட்டேன்னு இருப்போமா, ஏதாவது சாப்பிடுவோமா? அப்போ இந்த விருப்பம், ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புகிறானா, விரும்பி எல்லா வகையும் கரெக்டாக இருந்து மார்க் அடிப்படையில் சரியாக வருவா, அது கரெக்டாக இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறது, அப்படி மனசை இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது, அதில் சந்தோஷமான அந்த கல்யாணத்தை அவள் நம்மளை விரும்புகிறோம், நம்மளை அவளை விரும்புகிறோம், முறைப்படி பெற்றோர் சொல்லி கல்யாணம் பண்ணிக்க, இது குற்றம் கிடையாது. அதே மாதிரி அவள் ஒருத்தனை விரும்புகிறா, நல்லவனாக இருக்கிறான், கெட்ட பழக்கம்லாம் ஒன்றும் இல்லை, கஞ்சி ஊற்றம் உழைக்கிறான், இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சி விரும்புகிறாங்க, அவனும் ஒத்துக்கிறான். அப்போ இதை பெற்றோர் மூலமாக சொல்லி இதை கல்யாணம் பண்ணி கொள்வது தப்பு கிடையாது. ஆனால் அதையா காதல்ங்கிறாங்க? இப்போ இந்த காதல் காவியங்கிறாங்களே, காவியங்கிறான் என்னது?
சாவணும். காதல்ங்கிற பேரில் செத்துருப்பான்ல கிறுக்கு போயிடுவோம். அவங்களுக்கு தான் காதலுக்கு வந்து இலக்கியமாக என்ன செய்யறது, லைலா மஜ்னூன் ஆயிரணும். லைலாவுக்காக வேண்டி மஜ்னூன் கிறுக்கனா போனான்ல, அந்த மாதிரி ஆயிரணும். அமராவதி அம்பிகாவதி மாதிரி ஆயிரணும். இது மாதிரி எவ்வளோ ஒருத்தி காதலி செத்துட்டாங்கிறதுக்காக வேண்டி மக்கள் வரி பணத்தை தாஜ்மஹால் கட்டணும். செத்து போனால் விட்டு அடுத்த கொண்டு கட்டு போக வேண்டியானே. இப்போ இது பேர் காதலுங்கிறாங்க. இதெல்லாம் இயற்கைக்கு எதிரானது. இதெல்லாம் வந்து மன தத்துவ நிபுணர்கள்ட்ட கொண்டு போய் அவங்க பார்வையில் கேட்டீங்கன்னு சொன்னால் இவங்களாம் கிறுக்கன்றாங்க. இப்போ அம்பிகாபதி அமராவதி அந்த லைலா மஜ்னு மும்தாஜ் ஷாஜஹான் எல்லாம் போய் அவங்க மனோதத்துவ நிபுணர்கள்ட்ட கொண்டு வரலாம் யாருன்னு ஆய்வு பண்ண சொன்னால் 3 பேர் லூசுன்றாங்க. அப்போ கிறுக்கு நூலாக இருக்கிறத தான் என்ன செய்கிறாங்க இன்னைக்கு காதல் என்றும் அதை வந்து ஒரு தூண்ட விடுறாங்க. இதனால் என்ன நடக்குது, தற்கொலைகள் நடக்குது, கொலை நடக்கிறது. அதோட பைத்தியம் முடிச்ச மாதிரி இப்படி அலைகிறான், அவ்வளோ அலைகிறா, அவள் மாட்டேன்ட்டான்னு வைங்க, அப்போ சாப்பிட மாட்டேங்கிறான். அப்போ இப்படி இது இந்த மாதிரி ஒன்று மனுஷன் இருக்கலாமா? அப்படி இயற்கைக்கு மாறான ஒரு இந்த வெறி மனுஷனுக்கு வரலாமா? எதன் மீதும் வரக்கூடாது. அது காதலாக இருக்கட்டும், என்ன ஒரு இழவாக இருந்தாலும் சரி. வெறிக்கு பேர் காதல் கிடையாது, விரும்புதல்னா என்ன? எல்லா விரும்புதலும் லிமிட்டுக்கு உட்பட்டது தான். விரும்புதல்னு சொல்லி ஒரு அரண்மனை இருக்குது, செங்கோட்டை இருக்குது, அது விரும்பிட்டு வர முடியுமா? விடுவானவன்? அப்போ நான் விரும்புகிறேன்னு என்னது, அது ஏழுமா சாத்தியமா என்ற அடிப்படையில் தான் விரும்ப வேண்டும். நம்ம தெருக்களில் எத்தனை பங்களாக்கள் கட்டி கோடீஸ்வரன் இருப்பான், அது போய் விரும்ப முடியுமா? நமக்கு முடியாது, அது அவன் வீடு. அப்போ விரும்புதல் என்பதற்கு அளவு என்ன? நமக்கு எது சாத்தியமோ நடக்குமோ சக்தி இருக்குதோ கிடைக்குமோ அதை விரும்ப வேண்டியதான். விரும்புனது கிடைக்கலன்னு சொன்னால் கிடைக்கிறத விரும்பிக்கிறணும், அவ்வளோதான். நாம் ஒன்றை விரும்புறது கிடைக்கல, எது கிடைக்குதோ அதை விரும்பிக்கிற வேண்டியதான். இது மாதிரி வாழ்றவன் தான் யதார்த்தமானவன். இவன் தான் மனுஷன். இவன் தான் கிறுக்கம் இல்லாத சுயநினைவோடு உள்ளவன், சுய சிந்தனையாளன். இதை தாண்டு வைங்க, அவனும் நாசமாக போய், அவன் தொழில் நாசமாக போய், குடும்பம் நாசமாக போய், ஒன்றும் இல்லாமல் சீரழிஞ்சு போய்விடக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம், ஆணும் பெண்ணும். அப்போ முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், விரும்புதல் என்பது வந்து வெறியாக இருக்கக்கூடாது. வெறியைத்தான் இன்றைக்கு அவர்கள் காதல் என்று சொல்கிறார்கள். அந்த வெறி பிடித்து அலையக்கூடிய தன்மை என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயமா வச்சுக்கிறணும். அடுத்ததாக வந்து விரும்புகிறோம்ல, எதுக்கு விரும்பணும்? கல்யாணம் என்கிற உறவின் மூலமாக மட்டும்தான் நாம சேர்வோம். அது அல்லாத எந்த ஒரு விஷயத்திலையும் மார்க்கத்தை மீற மாட்டோம். தனியாக ஊர் சுத்த மாட்டோம், தனியாக சினிமா பார்க்க போக மாட்டோம், பீச்சில் போய் அரட்டை அடிக்க மாட்டோம், தனியாக ரூம் எடுத்து தங்க மாட்டோம், தொலைபேசிகளில் தனியாக அசிங்கமாக ஆபாசமாக ஒருத்தருக்கு உரையாடி கொள்ள மாட்டோம். கல்யாணத்துக்குங்கிற அளவில் விரும்பினோமே ஆனால் அதை மார்க்கம் தடுக்குமானா தடுக்காது. இதுக்கு சான்று சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் உம்மு சுலைம்னா அனஸ் இருந்தாங்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியாளர், அவங்களுடைய அம்மா தான் உம்மு சுலைம். அந்த உம்மு சுலைம் வந்து அனஸ் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அவங்க கணவரை இழந்துடுறாங்க. கணவர் இழந்துட்டு அனஸை மட்டும் வைத்துக்கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அங்கே மதீனாவில் ஒரு வசதியான ஒரு ஆள் அபூ தல்ஹாங்கிறவர், அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இந்த அம்மா பார்த்து இவங்க வந்து விடவாக இருக்கிறாங்க, யார், உம்மு சுலைம்ங்கிறவங்க. அவங்கள்ட்ட வந்து அவர் கேட்குறாரு, நான் உன்னை விரும்புகிறேன், நம்ம திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு. ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்குதுங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் எங்கே நடக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி இருக்குல்ல, அதுக்கு ஏத்தாப்புல தான் அபூ தல்ஹாவுடைய வீடு, அங்கே தான் நடக்குது எல்லாமே. அப்போ அங்கே தான் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்தில் சாப்பிடுவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, தண்ணிலாம் குடிப்பாங்க, அந்த தோட்டத்தில் போய் ஓய்வு எடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரர் அபூ தல்ஹா, வசதியானவர். அப்போ உம்மு சுலைம்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அதான் உம்மு சுலைம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிறோமேங்கிறாங்க. அப்போ உம்மு சுலைம் சொல்கிறாங்க, வல்லாஹி அல்லாஹ் மேலே சத்தியமாக சொல்கிறேன், மா மிஸ்லுக்க யா அபா தல்ஹா யுரத்து, உன்னை மாதிரி ஒரு மணமகனை யாராலும் நிராகரிக்க முடியாது. நீ வந்து நல்ல ஒரு ஆள், என்னை கல்யாணம் பண்ணுறேங்கிற, அதை நிராகரிக்க முடியாத அளவுக்கு நீ தகுதியான ஆள் தான். அப்போ இவங்களும் விரும்புகிறாங்க. இப்போ அவரும் கல்யாணம் பண்ணுற விரும்புகிறேங்கிறாரு. இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, உன்னை மாதிரி ஒரு மாப்பிள்ளையா மறக்க முடியும் என்று சொல்லிவிட்டு, ஆனால் ஒரு பஞ்சாயத்து இருக்குது. என்ன பஞ்சாயத்து? வலாக்கின்னக ரஜுலுன் காஃபிரும், நீ வந்து இறை மறுப்பு கொள்கையில் இருக்கிற ஒரு ஆளாக இருக்கிறாய், நீ முஸ்லீமாக இல்லை, நீ முஸ்லீம் அல்லாத மனிதனாக இருக்கிறாய். ஆனா இம்ராத்துன் முஸ்லிமத்துன், நான் ஒரு முஸ்லிமான பெண்ணாக இருக்கிறேன், நீ முஸ்லீம் அல்லாத ஒரு ஆம்பளையாக இருக்கிற. அதான் வெறி இல்லைங்கிற லிமிட்டை எவ்வளோ கடைப்பிடி பிடிக்குது, மாப்பிள்ளையை பிடிக்குது.
அவருக்கு இந்த பொண்ணை பிடிக்குது, இந்த பொண்ணுக்கு அவரை பிடிக்குது, வெறி பிடிக்காத காரணத்தில் என்ன செய்கிறாங்க, எல்லாம் சரிதான், உன் கொள்கை வேற என் கொள்கை வேறையா இருக்குது. அந்த அம்மா எப்படி சொல்கிறாங்கன்னா, வலாக்கின்னக ரஜுலுன் காஃபிருன், நீ வந்து முஸ்லீம் அல்லாத ஒரு ஆணாக இருக்கிறாய், ஆனா இம்ராத்துன் முஸ்லிமத்துன், நான் ஒரு முஸ்லிமான பெண்ணாக இருக்கிறேன், வலா யஹில்லுலி அன் அத்தஸவ்வஜக, நான் உன்னைய கல்யாணம் பண்ணுறது ஹலால் இல்லை, நான் ஏற்றுக்கிற என் மார்க்க பிரகாரம் உன்னைய திருமணம் செய்வதற்கு எனக்கு அனுமதி கிடையாது. ஃபஇன் துஸ்லிம், நீ இஸ்லாத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டால் ஃபதாக்க மஹரி, அதுவே எனக்கு மகராக போதும், ஒமா அஸ்ஸலுக்கு கைரஹு, ஒரு மகர் மர கேட்கவே மாட்டேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு என்னை பிடிச்சிருக்கு, கொள்கை தடுக்குது, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேயானால் அதையே நான் மகராக வைத்துக்கொண்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், வேற எதையும் கேட்க மாட்டேன். உடனே அவர் நெஞ்சாரு, பிரச்சனை இல்லை இஸ்லாம் ஆயிடுறேன்னு அஸ்லாம, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு, அதுவே அவருடைய மகராக ஆனது. அப்படிங்கிறது வந்து நசையில் 4389 ஹதீஸ். அப்போ இதில் என்ன நம்ம விளங்குறோம், கல்யாணம் பண்ணுறோன்னு பேசிக்கிறாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்ட அந்த அம்மா உம்மு சுலைம் வந்து ரொம்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அடிக்கடி வீட்டுக்கெல்லாம் போவாங்க, அபூத்தல்ஹாட்டு தான் குதிரையெல்லாம் வாடகைக்கு எடுத்துகிட்டு போவாங்க, இரவலை வாங்கிட்டு போவாங்க. அப்படி ஒரு நெருக்கமான ஒரு மஸ்ஜித் நம்ம எதிர்த்தாப்புல இவ்வளோ நடக்கிறது. அப்போ இது வந்து மார்க்கம் தடுக்கப்பட்டதா இல்லை. ஆனால் என்ன கவனிக்கிறாங்க, இஸ்லாத்தை மீறிக்கிட்டு அந்த அப்படி ஒன்று கிடையாது. அந்த நான் வந்து இஸ்லாம்ங்கிற ஒரு மார்க்கத்தை மறுமைக்கு ஏற்றிருக்கிறேன், இந்த மார்க்கத்தை மீறிக்கொண்டு நான் உன்னை வந்து விரும்புறது கிடையாது. நீ ஏற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா ஓகே, இல்லைன்னா வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். இதான் விருப்பம், அந்த லிமிட். காதல் என்பது, விருப்பம் என்பது வெறியாக மாறாமல் நம்ம நெறிமுறைகள் எல்லாத்தையும் வைத்து என்ன செய்யணும். நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், ஒருத்தி காதலிச்சிருவான், காதலாம் இதுக்கு பேர், வெறி கொண்டுருவாள. வெறி கொண்ட பிறகு அவன் உண்ணா நம்பர் போக்கிறேன்னு தெரிய வரும், மனசை மாற்றிக்கிற மாட்டான். குடிக்கார பையன் தெரிய வரும், அப்போ மாற்றிக்கிற மாட்டான். அவன் வந்து பல பெண்களை சீரழிச்சவன் தெரிய வரும், அது எனக்கு அவன் தான் வேணும். இது வெறியா என்ன, இதுக்கு பேர் காதலா? இது வெறி தானே, இது வெறி பிடிச்ச அலையுதுன்னு அர்த்தம் இது. அப்போ இந்த மாதிரியான ஒரு தன்மையைத்தான் இப்படி இலக்கியங்கள்ங்கிற பேரில் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் காதல்னு போதிக்கிறாங்க. டிவியை திறந்த இதைத்தான் காதலுங்கிறாங்க. காதலை தினம்னு வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, நாசமாகிறதுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வர்றதுனால என்ன ஏற்படுதுன்னா, மனிதனுடைய முன்னேற்றம் வாழ்க்கையெல்லாம் தடைப்படுகிறது. அப்போ அந்த மாதிரி வராத அளவில் என்ன செய்யலாம், எந்த ஒரு நெறிமுறை மீற முடியாத அளவில் அவர்கள் திருமணம் செய்து கொள்வார்களே, ஆனால் அது ஒரு தப்பே கிடையாது. அதே மாதிரி வந்து அல்லாஹ் வந்து திருமறை குர்ஆனில் வந்து 2வது அத்தியாயத்தில் 235வது வசனத்தில் ஒரு செய்தி சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், பெண்கள் வந்து கணவனை இழந்து அவங்க இதாவில் இருக்கிறாங்க. கணவனை இழந்த பெண்கள் வந்து 4 மாதம் 10 நாள் வரைக்கும் மறுமணம் செய்யக்கூடாது. கணவன் இறந்துட்டான்னு சொன்னால் மறுமணத்தை இஸ்லாம் வந்து ஊக்குவிக்கிறது. அடுத்த நாளே செஞ்சிடாம என்ன பண்ணணும், 4 மாதம் 10 நாளைக்கு வந்து அவங்க திருமணம் செய்யாமல், திருமணத்தை தூண்டக்கூடிய அலங்காரங்கள் செய்யாமல் தவிர்த்து கொள்ளணும். அதுக்கு பிறகு அவங்க நோனா செஞ்சுக்கிடலாம். அதுபோக அந்த நேரத்தில் கணவன் இறக்கும்போது கர்ப்பிணியாக இருந்தாங்கன்னு வைங்க, பிரசவிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ கணவன் இறக்கும்போது 1 மாதம் குழந்தை வயிற்றில் இருக்குன்னு வைங்க, ஒரு 9 மாதம் வெயிட் பண்ணணும், அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணணும். கணவன் இறக்கும் பொழுது ஒரு 15 நாளில் புள்ள பெற்றுருவாங்கன்னு வைங்க, 15 நாளில் குழந்தை பெற்றுட்டாங்கன்னா 15 நாளோட முடிஞ்சு வச்சுக்காது, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ வயிற்றில் குழந்தை இருந்தால் குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும், குழந்தை இல்லாமல் இருந்தால் அது இருக்குதா இல்லையான்னு ஊரறிய உலகறிய தெரியணுங்கிறதுக்காக வேண்டி 4 மாதம் 10 நாளை காத்திருந்த பிறகு அவங்க வேற கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காத்திருக்கிறது தான் இத்தா என்று சொல்லுவாங்க. இதனுடைய சட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், வலா ஜுனாஹ அலைக்கும், ஆண்களுக்கு இது சொல்லப்படுது, உங்கள் மீது குற்றம் இல்லை. என்ன குற்றம் இல்லை என்றால், ஃபீமா அர்ரல் தும்பிகி மின் ஹித்துபத்தின் நிசா, பெண்ணிடத்தில் வந்து மனம் பேசுறதுக்குல, மனம் எந்த பெண்ணிடத்தில், இந்த பெண்ணிடத்தில். பொதுவாக ஒரு பெண்ணிடத்தில் போய் மனம் பேசுவது தடையே கிடையாது. எந்த ஒரு பெண்ணிட்ட என்ன செய்யலாம், முறைப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, நான் உடன்படுறவங்க தாப்பனா வந்து கேட்கட்டுமா என்று அளவில் பேசுவதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. இது யாருக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டால், 4 மாதம் 10 நாள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும்னு இருக்கிறாங்களே அந்த இத்தாவில், அந்த பெண்களுக்குரிய சட்டத்தில் அல்லாஹ் சொல்றான், லாஜுனாக அலைக்கும், உங்கள் மீது குற்றம் இல்லை, ஃபீமா அர்ரல் தும்பிகி மின் ஹித்பத்தின் நிசா,
அந்த பெண்களை மனம் பேசுவதை ஒரு சாடமாடையாக சொல்வது உங்களுக்கு குற்றமில்லை. இதாவில் அவங்க இருக்கிற காரணத்தினால உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. எப்படி சொல்லலாம்? உங்களை மாதிரி ஒரு பெண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன், ஐடியாவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உன்னையே பண்ணிக்கிறேன்னு சொல்லாமல் உங்களை மாதிரி ஒரு பெண்ணு கிடைத்தால் இதான் சாடமாடையாக சொல்கிறது. அக்கனந்தும் பி அம்புசிக்கும், அல்லது மனசுக்குள்ளே இதாவில் இருக்கிற காரணத்தினால இதான் முடியட்டும், வெளிப்படையாக அப்புறம் சொல்லிக்கிறோம், இப்போதைக்கு மனசில் முடிவு எடுத்துக்கிறோம், இவளை கல்யாணம் பண்ணணும் முடிவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு மனசுக்குள்ளே மறைத்து வைத்து கொண்டாலும் குற்றம் இல்லை. அப்போ இத்தாவில் கணவனை இழந்த ஒரு பெண் இருக்கிறாள், அவளை பார்க்குறான், நம்ம இவளை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு மனசில் நினைக்கிறான், இது குற்றம் இல்லையா? நினைக்கிறான்னா பார்த்ததை நினைக்குவான், பார்த்து நினைக்கிறான். அல்லது பெண்ணிடத்தில் நேர போய் என்ன பண்ணுறான்னு கேட்டால் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறவன் டைரெக்டாக சொல்லாமல் அந்த அந்த கெடுவுக்குள்ளே சொல்லக்கூடாது, 4 மாதம் 10 நாளைக்குள்ள அதை சாடையா ஒரு மாதிரி அவர் டைப்பாக என்ன செய்கிறான் அப்படி சொன்னானேயானால் அது குற்றமில்லை. அலிமல்லாஹு அன்னக்கும் ததுக்குருனஹுன்ன, நீங்கள் அவர்களை மனதால் எண்ணுகிறீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். வலாக்கின் என்றாலும் லா துவாஇதுஹுன்ன சிர்ரா, ரகசியமாக வாக்கு எதுவும் கொடுத்துடாதீங்க. இதுதான் அவங்க இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற தடை செய்யப்பட்ட காலத்தில் அவங்க இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் வாக்குறுதி அளித்து விடாதீர்கள். இல்லா அந்த கூலு கவுலம் மாரூஃபா, நல்ல பேச்சுக்கள் பேசுவதை தவிர எந்த வாக்கும் கல்யாணத்தை பற்றி கொடுத்துடாதீங்க. வலா தாசிமு உக்குதத்தன் நிக்காஹி ஹத்தா எவ்வளவுகள் கிதாப் அஜலாம், அந்த பெண்களுடைய இத்தா தவணை முடிகிற வரைக்கும் திருமண ஒப்பந்தம் செய்வதை பற்றி முடிவு செய்திடாதீங்க. இத்தாவில் இருக்கிற பெண்ணிட்ட போய் இன்னும் 10 நாள் தான் இருக்கு, முடியட்டும், முடிஞ்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று மட்டும் சொல்லிடாதீங்க. அதை 10 நாள் கழித்து சொல்லிக்கிறங்க. அந்த இத்தாவுடைய டைம் முடிஞ்ச உடனே சொல்லிக்கிறங்க, அந்த டயத்தில் சொல்லிக்கிறாதீங்க. வேலமும் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ யாலமு மாஃபி அம்புசிக்கும், உங்கள் உள்ளங்களில் உள்ளதை எல்லாம் அல்லாஹ் அறிகிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வஹுதரூஹு, அவனுக்கு அஞ்சு கொள்ளுங்கள். வாலமு அன்னல்லாஹ் கஃபூருன் ஹலீம், அல்லாஹ் மன்னிக்கிறவன் சகிப்புத்தன்மை உள்ளவன் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுது. இதில் என்ன கருத்து வருது? ஒரு இத்தாவில் இருக்கிற ஒரு பெண்ணை கூட ஒருத்தர் விரும்பலாம், கல்யாணம் பண்ணலாம் மனசில் நினைக்கலாம். சாடமாடையா பண்ற மாதிரி இருக்கிறது சாடமாடையான வார்த்தைகளை கொண்டு சொல்லவும் செய்யலாம். திருமணம் பண்ணிக்கிறவேன்னு சொல்லக்கூடாது என்று இத்தாவில் உள்ள பெண்களுக்கு சொல்றான். இத்தா முடிந்து விட்டால் அல்ல இத்தாவில் இல்லாத சாதாரண பெண்களாக இருந்தால் அவங்கள பார்க்கணும், பிடிச்சிருக்கணும், அழகா என்ன செய்யலாம், இஸ்லாமிய அடிப்படையை மீறாத வகையில் இது ஓகே. அல்லாவும் பேசலாம்னு சொல்றான், பேசுறதுலாம் தப்பு கிடையாது. இஸ்லாமிய அடிப்படையை மீறாத வகையில் அந்த காதலாக இருந்தால் அதுக்கு என்ன இல்லை, மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. எந்த ஒரு பெண்ணையும் பார்த்து என்ன செய்யலாம், ஒருத்தர் ஆசைப்படலாம், அந்த பெண்ணை அவர் ஆசைப்படலாம், திருமணத்திற்கான முயற்சிகளை ஈடுபட வேண்டும். அப்படி விரும்பி வர்ற நேரத்தில் அவங்க ஏன் தப்பு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெற்றோர்கள் பண்ணுற வேலை. விரும்புகிறாங்கன்னு தெரியுது, இவன் என்ன செய்யறது, அவன் வசதி என்ன, ஏன் மார்க்க காரணத்துக்கு மறுத்தா ஓகே, அவன் இஸ்லாமிய இதில் இல்லை, அவன் கெட்டவனாக இருக்கிறான், தவறான கொள்கைகள் இருக்கு, அதனால வேணாம்னு சொல்லி பெண்ணுக்கு ஒரு அறிவுரை சொல்லி மறுத்தார்களே, ஆனால் அது மார்க்கம் என்கிற ஒரு ரீசனில் வந்துடுதுங்க. அப்படி இல்லாமல் ஒருத்தர் விரும்புகிறாங்கன்னு வைங்க, அவன் யார் நீ யார், அவன் ஏழைனா பணக்காரன், அவன் பிச்சைக்காரன், அப்படியா இப்படியா இந்த மாதிரி ஏதாவது சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி மறுத்தாங்கன்னு வைங்களேன், அப்போ தான் இவங்க வேறு மாதிரி தப்பான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. எளிதான முறையில் நடக்கக்கூடிய முடிந்து விட வேண்டிய அது கௌரவம்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை எதுக்கு, அந்த ஆணும் பெண்ணும் விரும்புகிற இடத்துல பண்ணுறது தானே. இவனே ஒரு பெண்ணை விரும்பிட்டான், உனக்கு கோடீஸ்வரி கிடைப்பா, நீ எதுக்கு பிச்சைக்காரி போய் பார்க்குற அப்படின்னு இவங்க மறுக்கிற, ஆம்பளை வீட்டில் மறுக்கிறது, அதெல்லாம் கூடாது. தீன அடிப்படையில் என்ன செய்யலாம், மார்க்க நெறி மீறக்கூடிய வகையில் இருக்குமையானால் மட்டும் அதுக்கு முட்டுக்கடை போடலாம். அப்படி இல்லைன்னு சொன்ன, இப்போ உம்மு சுலைம் இருந்தாங்க, அவங்களுக்கு பெற்றோர் கிட்ட யாருமே இல்லை, அவங்களா தானே முடிவு எடுத்தாங்க. என்ன செஞ்சாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இஸ்லாத்துக்கு வந்து பண்ணிக்கிறேன், அந்த மாதிரியான உரிமைகள்லாம் பெண்களுக்கு இருக்கு. பெற்றோர் இருந்தார்களே ஆனால் பெற்றோர்கிட்ட சொல்லிட்டு செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னா செய்யணும், முடிவு எடுத்து ஜமாத் தலைவரை வழியாக பொறுப்பாளராக இருந்து பண்ணி வைக்க போறாரு. அவ பொறுப்பாளர்களாக இருக்கிறவங்களும் இதெல்லாம் கவனிச்சு என்ன செய்யணும், பாவம் கிடையாது, நம்ம மறுக்கிறது தான் பாவம். கல்யாணம் பண்ற 2 பேர் விரும்பி எதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார்களோ அதை நம்ம ஏற்றுக்கொண்டா தான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கத்தான் நம்ம ஒரு பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதனால இதுக்கெல்லாம் குறுக்கணிக்க கூடாது. இந்த அளவோடு என்ன செய்யணும், நம்ம ஒரு தகுந்த காரணத்தோட சொல்றாங்க, பெற்றோர் சொல்றாங்கன்னு வைங்க, அந்த பக்கம் இருக்கு. நமக்கு அந்த வயசு தான் தெரியும், வயசுல சரியான முடிவு எடுக்க முடியாது. ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏதோ ஒருத்தனை விரும்புறீங்க, அவனை பற்றி A to Z நீங்களாம் விசாரிக்க மாட்டீங்க. ஒரு பெண்ணு ஒரு ஆணை விரும்புகிறாங்கன்னு வைங்களேன்,
அவன் முகத்தை பார்க்குறீங்க பேச அவ்வளோதான் உங்களுக்கு தெரியுமே தவிர பேக்ரவுண்ட்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வராது. பெற்றோர் எப்படி பார்ப்பாங்க? இவன் யார், அப்பன் யார், ஆத்தா யார், இவன் என்ன மாதிரியான ஆள், இவன் மேலே ஏதாவது கேஸ் இருக்குதா, வழக்கு இருக்குதா, கெட்ட பழக்கம் இருக்குதா, தண்ணி அடிப்பானா, டாஸ்மாக் போவானா, இப்படி எல்லாத்தையும் பார்த்து என்ன செய்வாங்க பெற்றோர்கள் வந்து கவனிப்பாங்க. அப்போ அதெல்லாம் கவனித்து இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக பெற்றோர்கள் சொன்னார்களே ஆனால் அந்த பெண் என்ன செய்யணும்? அது காதலாக இருந்தால் மாற்றிக்கிறணும். வெறியாக இருந்தால் மாறாது. அது வெறியாக இருந்துச்சுன்னு வைங்களா, அது மாறவே மாறாது. அப்போ வெறிங்கிற அளவில் எப்படி விரும்பணும்? விரும்பும்போது என்ன செய்யணும்? இது ஒர்க் அவுட் ஆனால் ஓகே, இல்லாட்டி வேற ஒன்று, இப்படி தான் விரும்பணும். ஒரு ஆணு பெண்ணை விரும்பினாலும் சரி, பெண்ணை ஆணை விரும்பினாலும் சரி, இது நல்லபடியாக நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியாக நடக்கலையா அல்லாஹ் இதோட சிறந்ததை நமக்கு தருவான் அப்படின்னு சொல்கிற அளவில் தான் விரும்பணுமே தவிர இதுதான் இதை விட்டா வேற ஒன்றுமே கிடையாதுங்கிற அளவுக்கு பைத்தியம் முடிச்சு விரும்புறது என்று சொன்னால் அந்த காதலுக்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. அதுக்கு பேர் காதலும் கிடையாது, அது ஒரு நோய் என்பதை புரிந்து